இவ்வளவுதான் கட்டிப்பேன் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அது உன் பர்சனல் மேட்டர். அதுல நான் தலையிட மாட்டேன். பட் ஒன் திங், உன் கல்யாணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோ கண்டிப்பா வர மாட்டோம். யாருக்காகவும் எப்பவும் என் ஸ்டேட்டஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கொடுக்காத, அப்படியே கொண்டு போய் மேல மூட்டை கட்டி வச்சுக்க. டேய் தம்பி, இவளு இவ கூட வர ஆளுகளே ரெக்கார்ட் டான்ஸ் காரிங்க. அவளுக்கு உன் கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதே நல்ல சகனம். நீ போய் அந்த பொண்ணைய பேசி முடி. எவன் வந்தா என்ன வராட்டே என்ன உங்கொப்பேன். நான் வரேன்டா. என்னங்க மாப்பிள, ஆனா செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்துரு. சும்மா இருப்பா. இப்படி நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பமே அப்படி இருக்கு. ஏமாமா, யார பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒண்ணு பொறுப்புன்னு சொல்றாங்களே. 5 குழந்தை பெத்துட்டேன். இதுக்கு மேல ஒரு ஆம்பளைக்கு என்ன பொறுப்பு வேணும்? அதான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒண்ணும் புடிபட மாட்டேங்குது. ஒருவேளை 5ஓட நிறுத்திட்டுனாலும் இப்படி பேசலான்னு போல் இருக்குது. இன்னொரு 3க்கு ட்ரை பண்ணட்டுமா மாமா? என்னது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு திடீர்னு பக்தி வந்துருச்சு? நான் சொன்னா இந்த வீட்டுல யாரு கேக்குறாங்க? கடவுள்கிட்டயாவது சொல்லி பார்க்கலாமேன்னு தான். அக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஏய், டிஃபன் சாப்பிடாம போற? ராத்திரி பட்னியா கிடந்தீங்க, இப்போ சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? நாங்க தான் சொல்லிட்டோம்ல, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நாங்க சாப்பிடவே மாட்டோம். ஏய், வாய் மூடுறா. வாய் ஜாஸ்தியா போயிடுச்சு. ஏண்டி, இதுங்களோட சேர்ந்துட்டு நீ அறிவு கிட்டத்தனமா பேசுறிய? எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். இந்த மாதிரி அப்புறம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சம்மதிக்கிற காசு வச்சு குடிச்சிட்டு வந்துறாரு. ஏதோ நான் கொண்டு வர 4 காசு வச்சுதான் இந்த குடும்பம் ஓடுது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிக்கணும்டி. நீங்க ஒரு வழி யார வரைக்கும் நான் எதை பத்தி நினைக்க முடியாது. நேசமா, என்னமா உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுறிய? எனக்கு மட்டும் வந்த பாசம் இல்லையா? இத பாருமா, இனி இந்த பசங்களை பத்தி மட்டும் நீ பேசாத. வேலைக்கு போற அளவுக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குன எனக்கு இந்த பசங்களை வளர்க்க தெரியாது. என்ன ஒரு 2 வருஷம் பேக் டைம் அப்படி இப்படின்னு ஆகி போச்சு. அதுக்காக கெட்டு போனவன் ஒரே அடியா கெட்டு போயிடுவானா? மேலுக்கு வரமாட்டானா? நேற்றுக்கு கூட கிளி ஜோசியக்காரன் சொன்னான், உனக்கு குருதசை ஆரம்பமாயிருக்கு, ஒரு 10 வருஷம் உன்னை யாருமே அசைக்க முடியாதுன்னு. என்ன அப்படி பாக்குற? குடிகாரன் இப்படி பேசுறானேன்னா இந்த குடிக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். இந்த பார்மா, இந்த சாமி மேல சத்தியமா, செத்து போன உங்க அம்மா மேல சத்தியமா, நான் இனி குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஏங்கா, அப்பாதான் இவ்வளவு தூரம் சத்தியம் பண்றாருல, நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கைய? ஆமா, இவர் சத்தியத்தெல்லாம் நம்பி நான் இந்த விஷயத்துல இருக்க தயாரா இல்ல. அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன். கல்யாணத்துக்கு அப்புறமா நான் வேலையை விட மாட்டேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வர சொல்லு. அப்புறம் பாக்கலாம். நான் என்ன முட்டாளா? இத பத்தி எல்லாம் விசாரிக்காமல அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே மாப்பிள்ளை கிட்ட இத பத்தி எல்லாம் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு வந்துட்டேன். அக்கா, அப்புறம் என்னக்கா? சொல்லுக்கா. ஆமாக்கா, சொல்லுக்கா. அக்கா, ப்ளீஸ் சொல்லுக்கா. சொல்லுக்காடா. அக்கா, சொல்லுக்கா. சரி, உங்க இஷ்டம். உட்கார். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா வீடு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. எந்த அளவுக்கு வீடு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு இங்க பிரச்சனைகளும் பெருசு. அம்மா கொஞ்சம் மாடர்ன் டைப். குடும்பத்தை சரியா கவனிச்சுக்காம மாதர் சங்கம் அது சுத்திட்டு இருப்பாங்க. அப்பா நேர் ஆப்போசிட், சுத்த பட்டிக்காடு. 2 பேரும் எலியும் பூனை மாதிரி. இவங்க போட்டுக்க சண்டையில எங்க என் தம்பி தங்கச்சிக்கு படிப்பு லைஃபும் பாழா போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். இதெல்லாம் சரிப்படுத்த உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணால தான் முடியும்னு நினைச்சேன். உன்னை தேடி கல்யாணம் பண்ணிட்டேன். என்னடா கண்ணே மூக்கேன்னு கொஞ்ச வேண்டிய நேரத்துல இவன் தன் கஷ்டத்தெல்லாம் சொல்லானேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, மூத்த பிள்ளைய பிறந்துட்டனே. இந்த பிரச்சனையெல்லாம் தீர வரைக்கும் என்னால முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷம் உன் மூலமா கிடைக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ். என்னங்க இது? ப்ளீஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு எப்போ என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆயிட்டேன்.
இந்த குடும்பத்தை சரிப்படுத்த வேண்டியது என்னோட கடமைங்க. ஒண்ணு செய்யுங்க, என் வேலைய இங்க மெட்ராஸ்க்கு மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா வீட்டையும் கவனிச்சுக்குவேன், அப்படியே வேலைக்கும் போயிட்டு வந்துக்குவேன். வேலையா? இந்த வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் போதாது, அப்புறம் ஆபீஸ்க்கு எப்படி போவேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டணும்னு உங்க அப்பா சொன்னானே, அவர் கூட சொல்லலையா? என்ன சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அதானே பார்த்தேன், எங்க சொல்லாம விட்டாரோ. இந்த பால் சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.